தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை மலைப்பகுதி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். பூமத்திய ரேகையை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளிலிருந்து தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. மேலும் குமரிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 6 மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள், நாளை முதல் 16ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையாக படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையை பொதுவாக இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மதிய வேளையில் 34 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாக கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.